Hi, I'm Dr. Sheikh Sulaiman, Professor of Medicine and Consultant Physician. இன்றைக்கி உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். கன்சிஸ்டண்ட்டாக பிபி வந்து 140/90க்கு மேலே இருந்ததுன்னா அது உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். ரத்த நாளங்களில் அதிக அழுத்தத்துடன் ரத்தம் பாய்வது. இட்ஸ் கால்ட் அ சைலண்ட் கில்லர். ஏன்னா வந்து பிபிக்கு நிறைய பேருக்கு வந்து சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. ஒரு சிலருக்கு மட்டும் தலைவலி, தலை சுற்றல் இருக்கலாம். அதர்வைஸ் பேஷண்ட்ஸ் will not have many symptoms. That is why it's a silent killer. எதனால் ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் வருதுன்னா, ஒன்று நம்ம மன அழுத்தத்தினால் வரலாம். முக்கியமாக ஸ்மோக்கிங், ஆல்கஹால். நம்ம உணவில் வந்து அளவுக்கு அதிகமாக உப்பு இருக்கிறதுனால வரலாம். உடல் பருமனால் வரலாம். அதிக கொழுப்பு சத்து உள்ள உணவு சாப்பிட்றதுனால வரலாம். இதெல்லாம் காரணங்கள் இருந்தாலும் காரணமே இல்லாமல் கூட வரலாம். வந்தனா என்ன செய்யும்? அது உயர் ரத்த அழுத்தம் நம்மளுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் பாதிக்கும். மூளையை பாதிக்கலாம், கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம், ஸ்ட்ரோக் வரலாம், கண்ணை பாதிக்கலாம், கண் பார்வை இழக்கலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், கிட்னி ஃபெயிலியர் வரலாம். ஆல் தீஸ் ஆர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். இதை தவிர்க்க என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நம்ம உணவு பழக்கத்தை மாற்றணும். அளவுக்கு அதிகமாக உப்பு உட்கொள்ளக்கூடாது. ரெண்டாவது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும். உடல் பருமனை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி மிதமான எக்ஸசைஸ், ஒரு 1/2 hour நடக்கிறது, இதெல்லாம் நல்லது. இது தவிர இதெல்லாம் செஞ்சும் பிபி ஹையாக இருந்ததுன்னா மருத்துவர் அணுகி மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ கண்ட்ரோல் your BP, stay healthy, stay long. Thank you.